அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். We praise you, we thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, நாங்க எங்க இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆவியானவர் உங்களுக்கு மாத்திரம் தெரியும் அப்பா. எங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீர் மாத்திரம் தகப்பனே. அப்பா, நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. We thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. இந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு நம் மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். அவர் ஒருவரே நிறைவான ஆவியானவராய் இருக்கிறார். நாம் அவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறி போகும், வனாந்திரம் எல்லாம் மாறி போகும், எல்லாம் வயல்வெளியாக மாறும், எல்லாம் பாழானதும் அது பயிர் நிலமாக மாறும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மனதாய் இந்த பாடலை பாடுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏனெல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை. ஏனெல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. ஏனெல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏனெல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்வோமா? நீரே உன்னதர்,
நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். மறுபடியுமாய் நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆமாம் தகப்பனே, நீர் ஒருவரே உன்னதராய் இருக்கிறீர் அப்பா. நீரே மகத்துவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளிலும் ராஜா ஒரு இருதயங்களும் ஆண்டவரே அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு சுகத்திற்காக எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிடத்திலிருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க உம்மை நம்பி வருகிறவர்களை ஒருபோதும் வெறுமையாய் அனுப்பாத தேவன் ராஜா அப்பா. நீங்க எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நீங்க முன்பிரைத்து வைத்த நாளாய் இருக்கிறது ராஜா அப்பா. நீர் ஒருவராய் நீர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே அப்பா. எங்க விசுவாசத்தை நீங்க கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண 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 செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. அப்பா, நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே, நீங்க முன்குறித்து வைத்த நாளிலும் தகப்பனே இயேசப்பா, நீங்க அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க சுதந்திரத்தை நீங்க பாதுகாக்க போகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போகிறீர் ஆண்டவரே இயேசப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர், எங்களோட கூட நீர் இருக்கிறீர் அப்பா. Thank you Jesus. ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் நீங்க விலக்கி பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீரே பாதுகாத்து நீங்க வழி நடத்தும். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். அந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, reveal to us the truth in your word. இந்த வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் உம்மிடத்திலே திரும்பாது, அது எதற்காய் அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றும் சமட்டி என்றும் ஆண்டவரே அது கிரியை செய்கிறதா இருக்கிறது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு ஆண்டவரே இதுல இணைந்திருக்கிற போது தேவன் ஒவ்வொருவரோடு கூட பேசும்.
என்னுடைய உள்ளத்துல இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கிற ஒரு நேரமாய் இந்த நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நெட்வொர்க்ல எந்த இஷ்யூஸ் இல்லாம ஆடியோ கிளியரா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாய் இந்த நாளில எங்களோடு கூட பேசும். இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைய யாராவது ஒருத்தர் வாசிக்க முடிந்தால் நல்லா இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 36 இருந்து 40 வசனங்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால், அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த பகுதியிலிருந்து நாம் ஆரம்பித்து ஒரு சில வேத வசனங்கள்ல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கிதியோன் என்ற ஒரு மனுஷனை குறித்து இங்க வாசிக்கிறோம். கிதியோன் எதிரியின் பிரச்சனைகளினாலே பயந்து போய் அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனிடத்துல வெளிப்பட்டு பேசி, அங்கே தேவன் அவரை தெரிந்து கொண்டார் என்று அங்க ஒரு தெளிவான வார்த்தை, பராக்கிரமசாலி அப்படின்னு அட்ரஸ் பண்ணி எல்லாம் சொன்ன பிறகு நடக்கிற ஒரு காரியம் தான் இது. அந்த ஒரு பலி, போஜன பலியை வைக்கிறாரு, அது அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் பார்த்த ஒரு மனுஷனுக்கு மனதுல இன்னும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு நாம விசுவாசிகள் என்று சொல்ற நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லவே முடியாது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பெருந்தொற்று, இந்த பேண்டமிக் டைம்ல நம்ம எல்லாம் தப்பித்து வந்து இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னாலே ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய ஜீவனை காத்து கொண்ட தேவன், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ள சந்தேகம் வந்து விடுகிறது. இதுல கூடுகையில வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனைகள் வழியா போகும்போது, வாழ்க்கையில சில பாதைகள் வழியா போகும்போது சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக எல்லாருக்குள்ளயும் அதனுடைய அளவுதான் மாறுமே ஒழிய எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் 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 சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பல வேளைகளில நாம் அதை குறித்து ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே வருகிறது. ஐயோ, நம்ம சந்தேகப்படுறோமே, ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியாம பல நேரங்கள்ல நம்ம போராடுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நாளின் வார்த்தையின் அடிப்படையில நாம் தியானித்து பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில சந்தேகம் வருமானா என்ன செய்யணும், எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? இது ஒரு எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கிறதே. கிதியோனுடைய வாழ்க்கையில கிதியோன் எத்தனை முறை ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கிறாரு பாருங்க. அவருக்குள்ள டவுட்டாவே இருக்குது. என்ன கொண்டுதான் செய்ய போறாரா, என்னதான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதுனால அவர் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார். அவருடைய சந்தேகம்லாம் நீங்கும்படி அவர் ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். இதுல ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ளணும். கிதியோனுக்கே பயம், ஆண்டவரே உங்க கோபம் என் மேல மூழாது இருப்பதாக அப்படின்னு சொல்லிதான் அவர் கேட்கிறார். ஆனா சர்வத்தையும் படைத்த தேவன், எவ்வளவு பெரிய ஆண்டவர், கிதியோன என்ன இப்படி இருக்கிற,
உனக்கு நம்பிக்கை இல்லையா, எவ்வளவுலாம் உன்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லாம அவனுடைய சந்தேகத்தை அகற்றுவதற்கு அவன் என்ன கேட்கிறானோ அதை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. அப்போ அந்த சந்தேகம் வந்தாலே எல்லாம் பெரிய பிரச்சனை, அவ்வளவுதான், அது போச்சு இது போச்சு நம்ம நினைக்கிறத நிறுத்திட்டு இதை மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு பலன் தர வேண்டும். என்னுடைய சந்தேகங்கள் வருகிறதுனாலே தேவன் என்ன வெறுத்துறதுல, என்ன தள்ளுறதுல அவர் எதிர்பார்க்கிறார். அதை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா இதை கற்றுக் கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சீஷர்களுக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி நம்ம கையாளணும், மலை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நாம் அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவருக்கு சொல்லும் பொழுது அதுல 2 வார்த்தைகளை நான் கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். நம்முடைய விசுவாசத்திலே சந்தேகம் கலக்காம இருக்கும் என்றால் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த 12 சீஷர்கள், சில இடங்களிலே இன்னும் அதிகமானவர்கள் இருந்தார். அந்த 12ல ஒருத்தர் தான் தோமா என்கிற ஆண்டவருடைய சீஷன். இந்த சீஷன் ஆண்டவருடைய எல்லா பிரசங்கத்தையும் டீச்சிங்ஸ் ரொம்ப கிளியரா கேட்டு இருக்கிறார். ஆண்டவரோடு கூட நடந்து இருக்கிறார். ஆண்டவர் செய்த பெரிய அற்புதங்கள், மரித்தோரிலிருந்து லாசரு எழுப்பப்பட்ட போது அதை பார்த்த ஒரு மனிதன், இது எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஆண்டவரோடு 3.5 வருஷம் நடந்த மனுஷன் தான் தோமா. இந்த தோமாவிடத்துல இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உயிரோடு எழும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ தோமாவுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தெரிந்து எடுக்கப்பட்ட ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தேகம் வருகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தால் மத்தவங்க சொல்றாங்க நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் ப்ரூஃப் கேட்கிறார். இல்ல நான் ஆண்டவருடைய அந்த என் கையை நான் என்ன பண்ணோம் போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த அவிசுவாசம் அல்லது சந்தேகம் என்பது அநேக மற்ற சீஷர்களுக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய சீஷலா இருக்க நமக்குள்ளேயும் இருக்குது பல நேரங்கள்ல. இது எப்படி நாம மேற்கொள்ள முடியும், நாம எப்படி இத ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26, 27 இப்படி வாசிக்கிறோம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆண்டவர் தோமா அன்றைக்கு பேசின அந்த வார்த்தையை கேட்டு தோமாவுக்கு உதவி செய்ய ஆண்டவர் ரொம்ப அவருடைய அவிசுவாசத்தை நீக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ நம்முடைய அவிசுவாசத்தை நீக்க உதவி செய்கிற ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம சோர்ந்து போகாம தோமாவுக்கு உதவி செய்த அதே தேவன் நமக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார் அப்படிங்கிற முதலாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக் கொள்வோம். அவர் யாரையும் கடிந்து கொள்ளாத தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம ஒருவேளை ஆண்டவருடைய இடத்துல இருந்தால் இவ்வளவு தூரம் கூட அவங்களோட நேரம் செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க நேரடியா பார்ப்பதற்கு அவங்களுக்கு உதவி செய்து
பிராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் அனுப்பி எல்லாம் முடிச்ச பிறகு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுவேன் என்பதையும் இவர்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்தோம். தோமா இப்படி சொல்லி இருந்தா நாம என்ன செய்திருப்போம்? ஆண்டவருடைய இடத்துல இருந்தா, உன்னோட நான் செலவிட்ட நேரம் வீணாய் போச்சுப்பா, நானும் ஏதோ நீ பெரிய நல்ல ஒரு ஆளா வருவே அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி சந்தேகப்பட்டுட்டியே அப்படின்னு தான் நாம சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ உன் விரலை இங்க நீட்டி என் கைகளை உன் கையை நீட்டி என் விழாவில போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல ரொம்ப அழகான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தோமா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டேன் என்று சொன்ன சந்தேகப்பட்ட இந்த தோமா தான் தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு வந்து இங்கே ஊழியம் செய்து ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார் என்றால், நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கூட ஒரு சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் நிறுத்த முடியும். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிறைய நேரங்கள்ல என்னெல்லாம் நான்லாம் பயன்படுவேன்னா ஆண்டவருக்கு, என்னாலெல்லாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில விசுவாச அளவை காட்டிலும் சந்தேகம் அதிகமா இருக்கே, பயம் அதிகமா இருக்கே அப்படின்னு நம்ம பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். என்னையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நம்ம நிறைய நேரங்கள்ல வந்துருது. ஆனா தோமாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவரோடு கூட இருந்து பழகி கற்றுக்கொண்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகப்பட்ட அந்த மனிதனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரியாக இந்திய தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வருகிற ஒரு வல்லமையான மனுஷனாக, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் இன்று வரை அவரை சந்தேகப்படுகிற தோமா என்றல்ல, செயின்ட் தாமஸ் அப்படின்னு அழைப்பதற்கு பாத்திரமானாக கர்த்தர் அவரை மாற்றினார். இந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த செய்தியில இந்த இணைப்புல இணைந்து இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் தேவன் மாற்ற முடியும், யாருடைய அவிசுவாசத்தையும் கர்த்தர் மேற்கொள்ள பலன் தர முடியும், யாரையும் அவருக்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த முடியும். சோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த கூடுகைகளை இணைந்து அழகா ஆராதித்து வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு விசுவாசம் இருக்கிறனால தான் இதுல நம்ம இணைந்து இருக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் பல நேரங்களிலே சந்தேகங்களோடு கலந்து இருக்கிறது. ஆனால் அந்த சந்தேகங்களின் அடிப்படையில ஆண்டவர் நம்மை ஒதுக்குகிற தேவன் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மை தோமாவை போல ஒரு வல்லமையான சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். சரி, சந்தேகம் வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? எந்தெந்த சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் வருகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நாம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவரை குறித்து அவர் சொல்லுகிற சாட்சி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து. என்ன ஒரு வெளிப்பாடு பாரு. இயேசு அன்னைக்கு எல்லாரும் மாதிரி தான் இருந்தார் பாக்குறது. சரீர தோற்றத்துல மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய ஸ்பெக்டாகுலர் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் யோவானுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, இயேசு யார் என்று. அதனால சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 32ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை நான் கண்டேன். சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே இயேசுவின் மேல் அமர்ந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஊர்ஜிதமாக ஆணித்தனமாக யோவான் இங்கேயும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 34ஆம் வசனத்துல, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். ஒரு மகத்தான வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர்னா யோவான் ஸ்நானகன் தான். எல்லாத்தோட வித்தியாசமா இருக்கிறார். மத்தவங்க எல்லாம் பெரிய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்கெல்லாம் போட்டு வித்தியாசமா இருக்கிறாங்க தேவாலயத்துல. ஆனா யோவான் ஸ்நானகன் ஒட்டக மயிர்னால ஒரு உடைய
அணிந்து கொண்டு வனாந்திரத்துல நின்று பிரசங்கம் பண்றார். திரளான கூட்டம் அங்கே போகிறது. அங்கே அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. போர் சேவர்கள் போறாங்க, வரி வசூல் பண்றவங்க போறாங்க, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போறாங்க. அங்க போய் இயேசு யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். பாவத்தை குறித்த ஒரு கடிந்து உபதேசிக்கிற பேசுகிற ஒரு மனுஷன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். ரொம்ப தைரியமான ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, அங்கே ஆளுகையில் இருந்த ஏரோதனுடைய பாவத்தை சுட்டி காட்டுறார். மத்தேயு 14:13. அதனால சில விளைவுகளை அவர் சந்திக்கிறார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான். இப்போ சிறைச்சாலையிலே போய் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். இப்ப கொஞ்ச நாள் போன பிறகு யோவான் என்ன நினைச்சிருப்பார் நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய சிறையின் அனுபவம் மாறல, மாற்றம் வரல. அதிலே அவர் முடக்கப்பட்டு இருக்கிறதை அவர் பார்த்தபோது அவருக்கு சந்தேகம் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, நீங்கள் இயேசுவினிடத்துக்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்காக எதிர்பார்க்கிறோம். இந்த காரியம் இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நடப்பதில்லை, தாமதமாகிறது அல்லது நடக்காமல் போகிறது. அப்ப நம்முடைய மனதிலே வருகிற எண்ணம் என்ன, நாம் சரியான பாதையில தான் போகிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. யோவானுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருக்கிறார். கண்டிப்பா அவர் ஜெபித்து இருப்பார். ஜெபித்தும் சூழ்நிலை மாறல, இன்னும் நான் சிறையில இருக்கிறேனே அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே யோவான் ஸ்நானகன் ஆளை அனுப்புகிறார். இயேசுவினிடத்துல ஆளை அனுப்பி, நீங்க தான் வர்றவரா? நான் பார்த்தேனே, என்னுடைய ஆரம்ப நாட்களிலே நீர் யார் என்று நான் அறிந்து வைத்ததிலே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நமக்கு இருந்த அந்த விசுவாசம் சில பிரச்சனைகளோடாய் நாம் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிறது, சந்தேகங்கள் வருகிறது. நான் சரியான பாதையில தான் போகிறேனா, நான் ஆண்டவரை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று எடுத்த தீர்மானம் சரியானது தானா என்பது போன்ற சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இப்போ ஆண்டவரிடத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சு யோவானுக்கு. ஆளை அனுப்பின உடனே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க தானே அது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? ஆமா இல்லன்னு சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொன்ன பதில் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பதில் பல நேரங்களில் நம்முடைய சந்தேகங்களோடு போய் நிற்கும் போது கூட ஆண்டவருடைய பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யோவானுக்கு சொன்ன பதில் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்களிலே இயேசுவனுடைய ஊழியத்தை குறித்து, மேசியாவுடைய ஊழியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்கன் என்ன எழுதினாரோ அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் யோவான் அனுப்பின ஆட்களுக்கு சொல்லி அனுப்புறார். அப்படின்னா நம்முடைய சந்தேகங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த கேள்விக்கு நேரடியா பதில் கொடுக்காம வசனத்துக்கு அவர்களுடைய கவனத்தை திருப்பி அந்த சந்தேகத்தை அவர் தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா இந்த நாட்களில நான் வசனத்தை வாசிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பலருக்கு வாசிக்க முடியல, பலருக்கு வாசித்தாலும் புரியல. வேதத்துல இந்த மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி, அவர் தன்னுடைய ரதத்துல போகும்போது அவர் ஏசாயா தீர்க்கன் புத்தகத்தை வாசிக்கிறார். என்ன புரியல பாருங்க. ஆண்டவர் அங்கே அவருடைய தாசனை அனுப்பி அவருக்கு அதை வெளிப்படுத்துறார், வியாக்கியானம் பண்றார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியும்? ஆண்டவரே, எனக்கு எப்போல்லாம் சந்தேகம் வருதோ அப்போதெல்லாம் உடைய வார்த்தைக்கு தான் போகணும். இதைதான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. இதைதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ
அப்பெல்லாம் இந்த இன்னொரு மனுஷர்கிட்ட ஓடாதீங்க, அல்லது யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு ஓடாதீங்க, இல்ல யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஓடாதீங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய முதலாவது காரியம், என் சூழ்நிலை குறித்து, என் பிரச்சனை குறித்து, என் போராட்டத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளை குறித்து, என் வேலை குறித்து, என் பொருளாதார நிலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார். இந்த வேத வசனத்துக்கு மீறி ஒன்றுமே கிடையாது. சமீப நாட்களிலே நீங்கள் இந்த வலைத்தளங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது, நிறைய பிரசங்கங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் பல வேளைகளில வேதத்துக்கு புறம்பான, வேதத்துக்கு முரண்பாடான, அல்லது ஒரு சிலர் நினைக்கிறாங்க இதற்கு மேல இருக்குது சில விஷயங்கள், சில அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை அதுல நடத்திட்டு போறாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேத வசனங்களை நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு விளக்காக தேவன் வைத்திருக்கிறார். இதற்கு மீறி நம்ம போகும்போது அது நிச்சயமாகவே குழப்பங்களையும் இன்னும் அதிகமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அதனால எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்க, ஆண்டவர் நம்முடைய சந்தேகப்பட்டனால நம்மளை கண்டிந்து கொள்ள மாட்டார், நம்மளை திட்ட மாட்டார், நம்மளை ஒதுக்கிட மாட்டார். அவருக்கு தெரியும் ஏன் இந்த பிரச்சனை வழியா போகும்போதே உங்களுக்கு டவுட் வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, வார்த்தைக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வருகிறதோ, அன்றைக்கு நான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் திரும்புவேன். ஆண்டவரே, பல நேரங்கள்ல இங்க இருக்கிறீங்க, ஒரு சிலர் உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகாம யார் யார்கிட்டயோ போய் உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க இன்னும் அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வார்த்தைக்கு வருவேன் ஆண்டவரே, உடைய வார்த்தையில எனக்கு வேண்டியது எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையில எல்லா சூழ்நிலைகளுக்கான, எல்லா சூழ்நிலையும், வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளுக்கான தீர்வுகளும் ஆலோசனைகளும் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. ரெண்டு விதமான காரியங்களை வேதத்துல வாசிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா கட்டளைகள். கட்டளைகள்ல தெளிவா ஆண்டவர் சொல்லியிருப்பதை செய், இதை செய்யாதே. இரண்டாவது விதமான காரியம் வேதத்துல இருக்கிறது அப்படின்னா கோட்பாடுகள். கோட்பாடுகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம், பயம் எல்லாம் வரும்பொழுது பாருங்க, ஆண்டவருடைய வேத வசனத்துல உள்ள கோட்பாடுகளை ஒன்று அன்பு. எல்லாவற்றையும் அன்போடு செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த அன்பு என்ற அந்த கண்ணாடி வழியா நம்ம காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு தெளிவடையும். இது செய்யலாமா, செய்யக்கூடாது, சந்தேகம் வருது, பயம் வருது. வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய கவனத்தை திருப்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம இடரவே மாட்டோம். எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை மீறி கர்த்தர் ஒன்றும் செய்யவே மாட்டார். எல்லாவற்றை காட்டிலும் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி, எல்லாவற்றை காட்டிலும் வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் இந்த வார்த்தையின்படியே நமக்கு செய்வார். இன்னொரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இங்க 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார். அவங்க போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவரா இருந்தார், எவ்வளவு அற்புதங்கள்லாம் செஞ்சார். நியாயமா பிடிச்சு அவரை சிலுவையில அடிச்சுட்டாங்களே, அவர் மரித்து போனாரே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கொண்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க எருசலேமில இருந்து வெளியே போக அவர்கள் எத்தனித்து அவங்க போய்கொண்டிருக்கிற அந்த வழியில லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். இவங்க பேசிட்டு போற இந்த 2 பேரோட ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். இப்ப ஆண்டவரும் அவங்களோட கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார். இவரும் அந்த வழியில போகிற ஒரு பிரயாணிய போல அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்போ 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் கூட நடக்கிறாரு, ஆனா அவர் ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளாதபடி அவர்களுடைய கண்களை ஏன் தேவன் அடைத்தார்? ஏன் அவங்க கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது? ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாமே? இவங்க அங்கலாய்ச்சி தானே போறாங்க. ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை மாம்சீகமாய் அறிவதை விட வார்த்தையின் அடிப்படையில நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விளக்குகிறேன். லூக்கா 24:25 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்போ அவர்கள் பேசிக்கொண்டு போறாங்க. ஆண்டவர் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். சேர்ந்து கொண்ட ஆண்டவர், வசனம் சொல்லுது, அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இங்க வசனத்துல வாசிக்கிறோம். ஏன் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதுல இன்னும் கொஞ்சம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 24 16 வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். 17 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இதுதான் இங்க ஹைலைட். ஆண்டவர் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துட்டு என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களிடத்துல கேட்கிறார். அப்ப அவங்கள சொல்றாங்க, அவர்கள் ஒருவனாகிய இளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். ஆண்டவரே பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் அந்நியரோ, உங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எவைகளை என்றார். எவைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்கிறார். இப்போ நாம பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில புலம்புறோம். கூடவே இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில சில தீர்மானங்களுக்குள்ளே நாம் வருகிறோம். யோவான் ஸ்நானன் சொன்னார்ல, அவ்வளவுதான் போல, எல்லாம் முடிஞ்சு போல, ஏன் சிறைச்சாலையில அவர் மாட்டினால அப்படி ஃபீல் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள்லாம் இன்னும் ஒண்ணுமே நடக்காது, மாறாது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் அப்படிதான் தோணுது. ஆண்டவரை விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் நமக்கு வருது. அந்த மாதிரி நம்ம தாழ்வாக நாம் நினைக்கும் போது, தவறாக அவிசுவாசமா நினைக்கும் பொழுது வார்த்தைக்கு போகணும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லியிருக்க, ஏதோ உலகத்தின் கடைசி பரிந்தும் உன்னுடனே கூட நான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்போ என்னுடைய உணர்வா வார்த்தையா என்று சொல்லி வரும் பொழுது என் உணர்வுகளை விட கர்த்தருடைய வார்த்தை மேலானது, உறுதியானது, நம்பக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள. இந்த 2 சீஷர்களும் பேசும் பொழுது ஆண்டவர் கூட பேசுறாரு. அப்புறம் அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரங்களும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அடுத்து சொல்றாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துல போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதை சொல்லிட்டு கடைசியில அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அந்த நேரத்துல அவர்கள் புலம்பி பேசிக்கொண்டிருந்த அந்த காரியத்தை கேட்ட ஆண்டவர் லூக்கா 24:25 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதுதான் ரொம்ப முக்கியதான் ஹைலைட்டிங்க. ஆண்டவரை பார்த்தும் ஆண்டவரை அறியாதபடி, இயேசுதான் என்று அறியாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்திலே, வார்த்தையிலே தேவனை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் சந்தேகங்களை நாம் மேற்கொள்ளணும். எப்பெல்லாம் நமக்கு விரோதமா சிலர் எழும்புறாங்களோ, எப்பெல்லாம் சில பிரச்சனைகள் வருதோ, அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரை நீங்க சொல்லியிருக்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே.
நீர் சொன்னபடி எனக்கு ஆகும், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும். சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், அதை வாசிப்போம், அதை தியானிப்போம், அதை உள்ளத்தின் ஆழத்துல நாம் வைப்போம். வார்த்தை உள்ள போக 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 சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும். அந்த தைரியம் வரும் பொழுது, அந்த தெளிவு வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஏங்க, ஆண்டவர் அறிந்த உடனே ஆண்டவர் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே. மாம்சீகமாக இனி இயேசுவை அறிவதற்கு இப்ப பூமியில வாழ்கிற நாட்கள் ஆண்டவர் விரும்பல. மாறாக வார்த்தையிலே கர்த்தரை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையின் அடிப்படையில வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். 32ஆம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அப்படின்னா வார்த்தை வரும் பொழுது இதுவரைக்கும் அனல் இல்லாமல் இருந்த அவருடைய இருதயத்துல ஒரு அனல் ஏற்படுகிறது. அதான் அந்த வார்த்தையில உள்ள வல்லமை. இந்த அக்கினியாய் சம்மட்டியாய் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் பல நேரங்கள்ல இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. நான் நேரம் எடுத்து உடைய பாதத்துல அமர்ந்து வசனத்தை நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். வாசித்து பாருங்க, வார்த்தையின் மூலமா கர்த்தர் பேசுவார், பயத்தை நீக்குவார், சந்தேகங்களை நீக்குவார். பூரண விசுவாசத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் வல்லவருமாய் இருக்கிற அந்த வார்த்தை பாருங்க, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மறைந்து போனார். இனி அப்படி என்னை அறிய நான் விரும்பவில்லை, வார்த்தையிலே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை மாற்றினார். பாருங்க, 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய், இப்போ எருசலேமை விட்டு வெளியே போகிற சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே திரும்புறாங்க. பாருங்க, திரும்பவும் எருசலேமுக்கு வர்றாங்க. வார்த்தை அவர்களுடைய பாதையை மாற்றினது, வார்த்தை அவருடைய இருதயத்தின் நிலைமையை மாற்றினது, வார்த்தை அவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பியது, வார்த்தை அவர்களை திரும்பவும் தங்களுடைய தரிசனத்திலே ஓடும்படி செய்தது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது ஒரு வழக்கமாக எனக்கு மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு சோர்வு வருதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் திரும்பவும் வார்த்தையின் அடிப்படையிலே நான் ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நமக்கு விசுவாச பாதையில நமக்கு உதவி செய்வதற்கு தான் கர்த்தர் அவருடைய வார்த்தை எழுதி நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே வார்த்தையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் தடைகள் உண்டு, சோர்வுகள் உண்டு, தூக்கம் வரும் சிலருக்கெல்லாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் என்னுடைய சந்தேகத்தை மாற்றக்கூடியது, இதுதான் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியது, இதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த குரூப்ல இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில சந்தேகத்துக்குரிய சூழ்நிலைகள் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலைகள் மாறும், வார்த்தை மாறாது. பிரச்சனைகள் மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்களை நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்மளுடைய வீட்டின் மேல் என்ன காற்றடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் வெள்ளமே வந்தாலும் சரி, வீடு உறுதியாக நிலைத்திருக்கும். அவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேட்ட வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, வார்த்தை வெறுமையாய் திரும்பாது,
எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்றும் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால நீங்க கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே வார்த்தையின் மூலமா என்னோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி. சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கிதியோனுடைய வாழ்க்கையில சந்தேகம் வந்தது, தோமாவுடைய வாழ்க்கையில சந்தேகம் வந்தது. உடைய சீஷர்கள் எம்மாவுக்கு போயிட்டு இருந்த அந்த வழியில அவர்கள் சோர்ந்து போனவர்களாய் போனார்கள். ஆனால் நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை திருப்பினீரே, அது போல உடைய வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையில நிலைத்திருக்க, வார்த்தையில கட்டப்பட, வார்த்தையினால் இருதயத்தை நிரப்ப தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். அருமையான ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகளை இணைந்திருக்கிற யார் யார் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி அவருடைய பாதையை திருப்புகிறேன், அவருடைய மனநிலைகளை திருப்புகிறேன், அவருடைய பிரச்சனைகளை மாற்றுகிறேன். வார்த்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய கற்றுக் கொடுத்த அடிப்படையில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான சாட்சிகளை எழுப்ப போகிறதற்காக நமக்கு நன்றி. இதுல ஆண்டவரே இதை பொறுப்பெடுத்து வாரம் ஆண்டவரே இதை நடத்தி பிள்ளைகளை இணைத்து முயற்சிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆர்கனைஸ் பண்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இணைந்திருக்கிற பிள்ளைகள் நேரம் எடுத்து இணைந்திருக்கிறதுனாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயத்தையும் எல்லா சந்தேகத்தையும் கடிந்து கொள்ளுகிறேன். தேவன் உடைய பிள்ளைகளை வார்த்தையினால் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.